இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வசனம் இவ்வாறு சொல்கிறது. யோனா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உள்ளேயா வெளியா என்ற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே மீன் வயிற்றிலே இருந்த யோனா, மீனிற்குள்ளே இருந்த யோனா. இன்றைக்கு இந்த யோனாவுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, கர்த்தர் அவரை அழைத்து நினிவேலே சென்று அவருடைய வார்த்தையை பேசும்படியாக அழைக்கிறார். ஆனால் அவன் கீழ்ப்படியாதபடிக்கு அவன் தர்ஷீஸ்க்கு ஓடுகிறான். கப்பல் ஏறி அவன் சென்றபோது அங்கே அவன் கடலிலே போடப்படுகிறான். ஆனால் நன்றாக கவனித்து பாருங்க, அந்த மீன் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். இது ஒரு தண்டனை. சில நேரங்களில் நாம் அது ஒரு தண்டனையாக நினைக்கிறோம். இந்த நினிவே ஜனங்கள் மீனை தெய்வமாக வணங்குகிறார்கள். அப்போ இந்த யோனாவை அந்த மீன் விழுங்குகிறது. அந்த மீன் கரையிலே கக்குகிறது. அங்க சொல்ல போனா அந்த மீன் வயிற்றுக்குள்ள கதறுகின்ற யோனா என்று சொல்லலாம். மீன் வயிற்றுக்குள் இருந்த யோனா, அவன் மீன் வயிற்றுக்கு வெளியே வந்தபோது அவன் இருக்கும்போது அவன் இருந்த அவனுடைய வாழ்க்கை, அவன் மீன் வயிற்றுக்குள் வந்த பின்பதாக அவன் வாழ்க்கை மாறின ஒரு சம்பவம். அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அது வரைக்கும் அவனுக்குள்ள மாற்றம் வரல. அங்க யோனா 2:1 அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவரை நோக்கி கதறுகிறான், கெஞ்சுகிறான். அவன் அந்த கடலுக்குள்ள, அந்த மீனின் வயிற்றுக்குள்ள அந்த பகல் அவன் உள்ளுக்கு இருந்து அவன் போராடுகிற ஒரு செயலை பார்க்கிறோம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, யோனா 2:2 என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்றான். இவ்வளோ ஒரு ஆச்சரியம். கர்த்தர் யோனாவின் சத்தத்தை கேட்கிறார். அவ்வளோ அவனுக்குள்ள மாற்றம் வருகிறது. மீன் வயிற்றுக்குள்ள அவன் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள. எப்படிப்பட்ட அனுபவம்? மீன் வயிற்றுக்குள்ள இருந்த யோனா ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறான். யோனா 2:9 சொல்லப்பட்டு, நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். பார்த்தீங்களா? இன்றைக்கு சில நேரங்களில் நெருக்கம் வரும்போது, பாடுகள் வரும்போது தான் நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நமக்கு செவி சாய்ப்போம். ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம், ஆண்டவரே இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு. யோனா அப்படிதான். அவன் நினிவேக்கு போகாம யாருக்கும் தெரியாம ஓடினான். தேவ சந்நிதியை விட்டு விலகி ஓடி போயிட்டு அவன் ஒளிந்து இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை தேடி அழைத்து கடல்ல போட்டிருந்திருந்தானா அவன் அங்கே பலியாயிருப்பான், மடிஞ்சிருப்பான். ஆனா கர்த்தர் மீனை ஆயத்த பண்ணி அவனை மீட்டெடுத்து அவன் ரட்சிப்பின் அனுபவம் பட்டு, அப்போ மீனின் உள்ளே இருக்கும்போது யோனாவுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. யோனா 2:10 கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கினது என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய ஆச்சரியம். கர்த்தர் இன்றைக்கு நம்மை மீட்டெடுக்கிறார். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட சில நேரம் நம்ம யோனாவை போலதான் நம்ம ஆண்டவரை விட்டு விலகின காரியங்கள் இருக்குது. கர்த்தர் நம்மை மீட்டெடுக்கிறார். யோனா 2:10 சொல்லப்பட்டிருக்கும் போது ரட்சிப்பு அங்க கர்த்தருடையது. கர்த்தர் அவன் மீனுக்கு கட்டளையிடுகிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஒரு மனிதன் ஆண்டவரை விட்டு விலகி சென்ற மனிதனை கர்த்தர் அவனை மீட்டெடுத்து அவனை ஆண்டவருடைய ரட்சிப்புகளாக வழி நடத்துறது கர்த்தர். அவர் ஒருவரால தான் முடியும். பாருங்க, அவன் எங்க ஓடினான். இன்றைக்கு கூட சில நேரங்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை, கனமான ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருப்பார். கர்த்தர் அநேக நேரம் உங்களை அழைச்சிருப்பார். அநேக நேரம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி சாய்க்காதபடி யோனாவை போல ஓடிக்கொண்டிருக்கிறோமா? தேவனை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். துதிக்க மறந்துருப்போமா? ஜெபிக்க மறந்துருக்கிறோம். வேதம் வாசிக்க மறந்துருப்போம்.
மனம் திரும்புற அனுபவம் நமக்கு இல்லை, மாற்றம் இல்லை. ஆனால் கர்த்தர் மீண்டுமாக யோனாவை பயன்படுத்தினார். யோனாவுடைய வாழ்க்கையில அவர் அந்த நினிவேக்கு சென்று அவன் தைரியமாக நினிவே ஜனங்களுக்கு அவன் ஒரு எழுப்புதலின் சத்தத்தை, அவன் வார்த்தையை அவன் சொன்ன மாத்திரத்திலே அங்க ஜனங்கள் எல்லாம் அவர்கள் ரெட்டு உடுத்தி சாமல்ல உட்கார்றாங்க. யார்? ராஜா கொண்டு உட்கார்ந்து அவர்கள் ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த நினிவே மக்கள் அவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு கருவியாக கர்த்தர் யோனாவை பயன்படுத்துகிறார். இன்றைக்கு அந்த யோனாவை நினைச்சு பார்ப்போம். அவன் தேவ சந்ததிக்கு விலகி ஓடுன அந்த காரியத்துல பாருங்க, அவன் மீனு வயிற்றுக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் அவனை மீட்டெடுக்கிறார். இன்றைக்கு யோனாவை போல கர்த்தர் நம்மை அதே போலதான் அழைக்கிறார். ஏதோ பிரச்சனையில பாடுகளை நினைச்சு நம்ம ஓடிக்கொண்டிருக்கோமா, அந்த மீன் வயிற்றுக்குள்ள ரட்சிக்கப்பட்டது போல கர்த்தர் நம்மையும் ஆண்டவர் ரட்சிப்பின் கருவியாக கர்த்தர் நம்மை பயன்படுத்த நினைக்கிறார். ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரை, என்னையும் சப்பா என்னை பயன்படுத்துங்க. யோனாவை போல நான் வழி விலகி சென்றுட்டேன். ஒருவேளை உண்மை விட்டு மறுதளித்து உண்மை விட்டு தூரம் ஓடிட்டேன். ஒருவேளை மரணத்தின் பள்ளத்தாக்களே நடந்த பொல்லாப்போக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் ஒருவேளை யோனாவை நினைச்சிருந்தா அவனை கடல்ல மூழ்கடிக்கி அவனை சாகடிச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தர் அவனை மீண்டுமாக அழைத்து மீண்டுமாக பயன்படுத்துகிற தேவன். கர்த்தர் உங்களையும் தான் உங்களை மீண்டுமாக அழைக்கிறார். மகளே, நீ அன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் யோனாவை போல நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை மீட்டெடுக்கிற நினைக்கிறார். அவர் ரட்சிப்பை உங்க மீது அளவிலமாக பொழியும்படி கர்த்தர் நினைக்கிறார். யோனா 2:9 சொன்னது போல, நானோ வென்றால் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன் என்று சொல்லி அவர் ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் நம்மை மீட்டெடுக்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட யோனாவை போல நாங்கள் வழி விலகின காரியங்கள் உண்டு ஏசப்பா. நாங்கள் கூட ஒரு வேளை அழிந்து போய்விடுவோம்னு சொல்லிட்டு கூட நினைக்கலாம். வியாதி வந்து விட்டது, இதோட முடிந்தது, அழிந்து விட்டது, இதோட எங்கள் லைஃப் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஏசப்பா. இன்றைக்கு எங்களோடு பேசியிருக்கீங்க ஏசப்பா. நாங்கள் மீன் வயிற்றுக்குள்ள சென்ற யோனா ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் ஏசப்பா உண்மை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் ரட்சிப்பின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. எங்களோடு ஏசப்பா நீங்கள் பேசுகிற தேவனா இருக்கிற ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறதப்பா. ஒரு வேளை எங்களால் முடியாது, நாங்கள் உண்மை விட்டு நாங்கள் விலகி ஓடுகின காரியங்களெல்லாம் ஏசப்பா நாங்கள் எங்களை மன்னிங்க ஏசப்பா. எங்களை மீட்டு ஏசப்பா உடைய ரத்தத்தால் எங்களை எங்களை ஏசப்பா சுத்திகரிங்க, எங்களை கழுவுங்க. யோனாவை போல அநேகருக்கு அந்த நினிவே ஜனங்களுக்கு ஏசப்பா எச்சரிப்பின் வார்த்தையை கொண்டு செல்ற ஒரு கருவியாக பயன்படுத்தினது போல எங்களையும் ஏசப்பா எங்கள் குடும்பத்தை வழி நடத்துகிற நல்ல சிறந்த ஒரு கருவியாக எங்களை பயன்படுத்துங்க. இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிற உரிமையாக்குற துதிகன மகிமை மக்கள் ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.